guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா 40 பீசஸ் வந்துட்டு ஹனி கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கேக் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் மேலே இருக்க சைடில் இருக்க பீஸ்லாம் வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமேட்டுக்கு ஜாம் ப்ளஸ் வாட்டர் வந்துட்டு நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் காய்ச்சி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ராசஸ் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா ஜாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு லிக்விடாகவே வேணும். அதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஜாமை வந்துட்டு கேக் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். பண்ணி முடிச்சக்கப்புறம் அதை நான் மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு கேக்குக்கு 15 பீசஸ் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஹனி ப்ளஸ் சுகர் வந்துட்டு நம்ம நல்லா காய்ச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கப்புறமேட்டுக்கு தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதை மாதிரி வீட்டில் பண்ணிக்கலாம். வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், ஏன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். நம்ம வெளியும் வாங்கிக்கலாம். நான் வெளியே தான் வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு அந்த ஹனி வந்துட்டு பண்ணி வச்சுருந்தாலும் அந்த வாட்டரில் கேக்கை வந்துட்டு நல்லா வந்துட்டு டிப் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே தண்ணி வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தேங்காய் துருவலில் வந்துட்டு 4 பக்கமும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம 40 பீசஸ் ஹனி கேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமர் வந்துட்டு மார்னிங் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் 40 பீசஸ் பேக் பண்ணி டெலிவரியும் பண்ணிட்டேன். டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது போல் ஒரு வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈரோட்டில் கேக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தரமிருக்கு, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.